நம்ம சுத்தி இருக்க இயற்கை வளங்கள் எல்லாமே சக்தி அம்சம்தான். சில சக்தி அம்சங்கள் ஒரு சீதோஷ நிலையும் சரி, ஒரு ஆக்ரோஷமா இருக்கும்போது வெள்ளம் வந்து அதிகமா அடிச்சு வெளிய வர்றதும், அது வந்து சக்தி காளிதேவி அம்சமாக உருவெடுக்கிறா அப்படிங்கிற மாரி. இந்த மாரி இயற்கை வளங்கள் ஆக்ரோஷம் அடையும்போது, அதை தாங்கக்கூடிய சக்தியும் நமக்கு இருக்காது. அவ காளி அம்சமாக உருவாகிறாள். பக்கத்து வீட்டுடைய மரம், வேப்ப மரம். அந்த வேப்ப மரம் அவங்க வீட்டு மேல நிழலா விழுந்து, அவங்க வீட்டுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, உங்களுக்கு அது ரொம்ப பயன்பாடா இருக்கும். அந்த மாரி வேப்ப மரத்தினுடைய நிழல்கள், வேப்ப மரத்துடைய காற்று எந்த வீட்ல அதிகமாக வீசுகிறதோ, அது வந்து அந்த வீட்ல வந்து பெண்ணுடைய பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. பெண் ரொம்ப சக்தி வாய்ந்தவளாக அந்த வீட்டு பெண்கள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். திருமண வாழ்க்கையில வந்து ஒரு பெண் வந்து அதிகமான அம்மன் வழிபாடு, அதாவது தனித்திருக்கும் அம்மனை வழிபாடு பண்ணும்போது, கணவன் உடைய உறவை விட அவங்களுக்கு வந்து ஃபுல்லாவே இந்த தாய் வீடு. தாய்மை அதுதான் அதிகமாக இருக்கும். அப்பம்போது நீங்க கேட்ட வரங்கள் குடுக்கும். என்ன வரம் கேட்டாலும் குடுக்கும். ஆனால் கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் உருவாகும். ஸ்ரீ வராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட அஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா. மேடம் ஆக்சுவலா இப்ப பார்த்தீங்கன்னா, ஆடி மாசம் அப்டின்னாலே நெறைய பேரு அ நெறைய விதமா வழிபாடுகள் செய்வாங்க. ஆனா ஆடி மாதம் அப்டின்னாலே அம்மனுக்கு உகந்த மாதம். ம். ரொம்ப சிறப்பான வழியில அம்மன வந்து தரிசிப்பாங்க. பொதுவா அம்மன வந்து வீட்டுக்குள்ளர வச்சு தரிசிக்கும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும்? நெறைய பார்த்தீங்கன்னா, இங்க சக்தி ரூபம் தான் நம்ம இந்தியாவுல வந்து சக்தி ரூபம் அதிகமாக இருக்கு. அதனால தான் பெண்கள், ஆண்கள் இதுல வந்து ரொம்ப நெறைய அ பெண்கள் போராட்டம், பெண்கள வந்து ரொம்ப மதிக்கிற நாடும் நம்ம நாடு தான். அதேமாரி பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதும் நம்ம நாட்ல தான். அதனால சக்தி வந்து 2 ரூபமாக குடுப்பா. ஒண்ணு சாந்தமாக, சாத்வீகமாக இருக்கிற லட்சுமியாக, இது ரொம்ப சாத்வீகமா லட்சுமி தாயார் அந்த மாரி எடுத்துக்கலாம். காந்திமதி அம்மன் இவங்கலாம் ரொம்ப சாத்வீகமாக ரொம்ப இதா இருப்பாங்க. அதே இது ரொம்ப ம ரொம்ப ஆக்ரோஷமான தெய்வங்களும் நம்மளுடைய பெண் தெய்வம் வந்து என்னன்னா, சில குத்தல்கள், சில பிடுங்கல் அந்த மாரி விஷயத்தில் அவளுடைய ஆக்ரோஷம். அதாவது கணவனுக்காக தன்னுடைய கணவனை மதிக்கல, கணவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கலங்கும்போது சக்தி வந்து தன்னுடைய உடல் பாகங்களை அக்னி குண்டத்துல இறங்கி உடல் பாகம்லாம் எரிந்து, அதுல அத்தன பாகங்களும் ஒவ்வொரு இடத்துல விழுந்து, அது வந்து நம்ம ஒவ்வொரு துகளுமே சக்தி தேவியாக மாறுகிறது. இந்த நதிகள், இயற்கை வளங்கள் எல்லாமே சக்தி தான். இது பார்த்தீங்கன்னா, நதிகளும் சரி, இயற்கை வளங்களும் சரி, இது வந்து ஒரு மாயை தோற்றம். எல்லாமே அப்படி இன்னைக்கு பார்த்த இந்த இயற்கை வளம் வந்து நம்மளால் அழிக்கப்பட்டு திரும்ப வேற ஒரு தோற்றத்தை குடுக்கிறது. இந்த மாரி நம்ம இயற்கை வளத்தில் உள்ள எல்லாமே சக்தி அம்சமாக, மாயை அம்சமாக. இதையெல்லாம் ஆட்கொள்பவர்கள் யாரோ அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான அம்மனுடைய அருள் பெற்றவர்கள். இது யார் மேக்ஸிமம் ஆட்கொள்வார்கள்னா, பெரிய பெரிய பணக்காரங்க அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இயற்கை வளத்துடன் ஒரு கொஞ்சம் சம்பாதிப்பாங்க. கொஞ்சம் வந்து வெளியில ட்ரிப் போறேன்னு சொல்லிட்டு, இயற்கை வளங்களோட இருந்து அந்த இயற்கையை வந்து ரசிச்சு, அதை வந்து தன்னுடைய சக்தியவாக எடுத்துட்டு அப்புறமா தான் அடுத்தால அவங்க ஷூட்டிங்கோ ஒரு பெரிய பிசினஸ் பண்றவங்களோ அவங்க வந்து அடுத்த ட்ரிப் அவங்க அடுத்த ஸ்டேஜ நோக்கி பயணிப்பார்கள். அதனால ஒவ்வொரு விஷயமுமே அவங்க வந்து நம்ம சுத்தி இருக்க இயற்கை வளங்கள் எல்லாமே சக்தி அம்சம் தான். ஆனா எல்லாமே மாறக்கூடிய அம்சங்கள் தான். எந்த சக்தி அம்சமும் சில சக்தி அம்சங்கள் ஒரு சீதோஷ நிலையும் சரி, ஒரு ஆக்ரோஷமா இருக்கும்போது வெள்ளம் வந்து அதிகமா அடிச்சு வெளிய வர்றதும், அது வந்து சக்தி காளிதேவி அம்சமாக உருவெடுக்கிறா அப்படிங்கிற மாரி. அதே மாரி காடுகள் நெருப்பு பற்றி அப்படி எரியும்போதும், அது சக்தி தேவியின் ஆக்ரோஷ தன்மை. இந்த மாரி இயற்கை வளங்கள் ஆக்ரோஷம் அடையும்போது, அதை தாங்கக்கூடிய சக்தியும் நமக்கு இருக்காது. அவ காளி அம்சமாக உருவாகிறாள். இந்த 2 விதமான சக்தி தேவி வழிபாடுகள் வந்து, அதாவது சாத்வீகமாகவும், ஆக்ரோஷமாகவும் உள்ள சக்தி தேவி வழிபாடுகள் நமக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. அதை தான் நம்ம வந்து இந்த மாதம் ஆடி மாதத்தில் சாத்வீகம், ஆக்ரோஷம் எல்லா தெய்வத்துக்கும் நம்ம வந்து நன்றி செலுத்துற விதமாகவும், நம்ம வீட்டில் அதான் சொன்னேன்ல, சாத்வீக பெண்கள் இருப்பாங்க, கோவக்கார ம். பெண்கள் இருப்பாங்க. 2 பெண்களும் நம்மளுக்கு தேவையான பெண்கள். கோவக்கார பெண்கள் ரொம்ப போல்டா, ஸ்ட்ராங்கா இந்த சொசைட்டிய ஃபேஸ் பண்ணதுக்கு, நம்மளுடைய கர்மாவ அழிக்கிறதுக்காக பிறந்தவளா இருப்பாங்க. சாத்வீகமாக, சாந்தமாக இருப்பவங்க லட்சுமி கடாட்ச அம்சத்துக்குடன் இந்த வீட்டில் வந்து செல்வ நிலை உயர்வதற்கும், தன்னுடைய எல்லா பண்பையும் வந்து இந்த வீட்டு கௌரவ நிலை
நிலையை உயர்த்துவதற்குமாக தோன்றியவர்களா இருப்பாங்க. இந்த 2 விதம் பெண்களும் அந்த வீட்டுக்கு தேவைப்படுவாங்க. கர்மாவ அழிக்கிறதுக்கும் ஒரு பெண் தேவைப்படுது. அதுவும் லட்சுமி கடாட்சத்தை நம்மளுடைய ஐஸ்வர்யங்களை உருவாக்குறதுக்கும் பெண் தேவை. அதனால பெண் இருக்கிற வீட்டில் ரொம்ப பவர்ஃபுல்லான எல்லா லட்சுமி தெய்வங்களும் வரும். பெண் எந்த வீட்டில் அதிகமாக பவர்ஃபுல்லா இருக்காங்களோ, அந்த வீட்டில் கண்டிப்பாக அந்த வீட்ட சுத்தி ஒரு காம்பவுண்ட ஒட்டியாவது, இல்லாட்டா பக்கத்து வீட்டுடைய மரம், வேப்ப மரம். அந்த வேப்ப மரம் அவங்க வீட்டு மேல நிழலா விழுந்து, அவங்க வீட்டுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, உங்களுக்கு அது ரொம்ப பயன்பாடா இருக்கும். அந்த மாரி வேப்ப மரத்தினுடைய நிழல்கள், வேப்ப மரத்துடைய காற்று எந்த வீட்ல அதிகமாக வீசுகிறதோ, அது வந்து அந்த வீட்ல வந்து பெண்ணுடைய பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. பெண் ரொம்ப சக்தி வாய்ந்தவளாக அந்த வீட்டு பெண்கள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகே. இப்ப வீட்ல வந்து சிலை வச்சு வழிபாடு செய்யலாமா மேடம்? அம்மன் சிலை. அம்மன் சிலை வைத்து வழிபாடு பண்ணக்கூடாது. ஏன்னா, சிலை வைத்து நீங்க இப்ப பொதுவா பார்த்தீங்கன்னா, அம்மன் வழிபாடு இப்போ ஒரு தாய்கிட்ட போறீங்க. இந்த தாய்கிட்ட போய் நீங்க ஒரு குடும்பம் நடத்தும்போது, ஒரு சின்ன ஒரு புருஷன் சின்ன தப்பு பண்ணா இந்த மாரி வீட்ல இருக்கிற கல்யாணம் முடியிற வரைக்கும் அம்மா வந்து உங்களுக்கு கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பா. கல்யாணம் முடிஞ்சு புருஷன் வீட்டுக்கு போன பிறகு, சின்னதா ஒரு புருஷன் வீட்ல சண்டைனா கூட அம்மாட்ட சொன்னா கூட, "அந்த வீடு சரியில்லடி, ஆமா வந்துருடி. வந்துரு. டேய் நீ நம்ம வீட்ல தான் இருக்கணும். அ அ உன்னை வந்து அவருக்கு வந்து உன்கிட்ட வந்து சரண்டர் ஆகணும்டி. அதுவரைக்கும் உன்ன வச்சிருப்பேன்டி. நான் வந்து கஷ்டப்பட்ட அம்மாவா இருந்தாலும் சரி, 4 வீட்ல பட்டு பாத்திரம் தேய்ச்சாச்சும் நீ காப்பாத்திருவேன்டி. நீ அப்படி ஒண்ணும் நீ வாழ வேண்டாம். அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு தாயும் தன் மகளை ஈர்த்துக் கொள்ள வைப்பாள். அப்போ திருமண வாழ்க்கையில வந்து ஒரு பெண் வந்து அதிகமான அ அம்மன் வழிபாடு, அதாவது தனித்திருக்கும் அம்மனை வழிபாடு பண்ணும்போது, அவளுடைய ஃபுல் இது வந்து என்னன்னா, கணவன் உடைய உறவ விட அவங்களுக்கு வந்து ஃபுல்லாவே இந்த தாய் வீடு. தாய்மை அதுதான் அதிகமாக இருக்கும். அப்பங்கும்போது அங்க கணவன் வந்து புறக்கணிக்கப்படுவது போல் இருக்கும். அதனால தான் திருமணம் ஆன பெண்கள் காவல் தெய்வ வழிபாடு, எல்லை தெய்வ வழிபாடை ரொம்ப தீவிரமாக, ரொம்ப தீச்சட்டி எடுக்கிறது, உருண்டு குடுக்குறது இந்த மாரி அதிகமாக எடுக்கும்போது, அவங்களுக்கு வந்து செல்வ நிலை கண்டிப்பாக உயரும். செல்வ நிலை உயராம இருக்காது. செல்வ நிலை நல்லா உயரும். நீங்க கேட்ட வரங்கள் குடுக்கும். என்ன வரம் கேட்டாலும் குடுக்கும். ஆனால் கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் உருவாகும். கணவன் மனைவியிடையே ஏன்னா இவங்களுக்கு வந்து நம்ம தாய் எப்படி நம்மளுக்கு முக்கியத்துவம் குடுப்பாளோ, அதே போல தான் உங்க தாய் உங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் குடுப்பா. அதாவது அந்த தாய்ங்கிறது அம்பாள். அம்பாள் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் குடுப்பா. அந்த தெய்வத்த வந்து நீங்க வீட்ல வச்சு வழிபாடு பண்ணும்போது, உங்களுக்குள்ள சின்ன கணவன் மனைவி பிரச்சனைகள் அப்படின்னு வந்துச்சுனாலே அவளுக்கு கோவம் கோவமா வரும். என் மகள ஏன் பெண்ணுக்கு அம்மன் வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருப்பா. பெண் வந்து ஒரு தன் தாய்கிட்ட போய் எனக்கு இது குடுடா, குடுமா அப்படின்னு கேட்டான்னா, அள்ளி குடுத்துருவா. அவ்வளோ சப்போர்ட்டா இருப்பா. ஒரு ஆண் அந்த பெண் தெய்வத்த வழிபடும்போது, அவங்க வந்து பெண்ணுடைய சர்வமாவே மாறிருவாங்க. ஆண் தன்மைய விட பெண் தன்மை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ரொம்ப சாஃப்ட்டா, ரொம்ப நளினமான அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு அந்த இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். பெண் தெய்வத்த அதிகமாக ஆண் உள்நோக்கும்போது, அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அந்த கடவுள் வந்து அவங்களுக்குள்ளேயே போயிருவாங்க. அது அவ்வளோ உள்ளுக்கு போகும்போது, ஒரு பெண் தெய்வத்த வழிபட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவ என்ன பண்ணுவா? அந்த அம்பாளுடைய சொரூவத்தை அப்படியே வாங்குவா. அம்பாள் வந்து சின்ன ஒரு விஷயத்த கூட நம்ம கவனமாக செய்யணும். கணவன் ஒரு சின்ன உங்கள திட்டினா கூட, அதான் அம்பாள் சொரூபம் உங்களுக்குள்ள வந்த மாரி எழுந்தருளும் இல்லையா? ஆனா சின்ன ஒரு கணவர் வந்து உங்கள திட்டினாலோ, அவமரியாதை பண்ணாலோ, அது வந்து அப்படியே ஆக்ரோஷமா நீங்க வந்து அப்படியே காளி அம்சத்த அப்படியே உள்வாங்கி அப்படியே எழுந்து வருவீங்க. அப்பம்போது அங்க வந்து உருவ வழிபாடுகள நீங்க எடுக்கும்போது, அந்த உருவ வழிபாடு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அ வீட்டுக்குள்ள வந்து சிலைகள் வழிபாடு ம். பண்ணும்போது, அந்த சிலைகள் வந்து கணவன் மனைவி உறவுக்கு முக்கியத்துவம் குடுக்காத மாரி ரொம்ப இதா இருக்கும். ஓகே. இப்ப சிலை வைக்கக்கூடாதுன்றீங்கல்ல, பிரச்சனையா இருக்கும் ம். அப்படின்னு சொல்லிட்டு. சிலைய தாண்டி இப்போ ஒருத்தவங்க அம்மன் வழிபாடு செய்றாங்கன்னா, அவங்க எத பிரதிஷ்டம் பண்ணி வழிபாடு செய்யலாம்? அம்மன வந்து ரொம்ப அழகா தத்ரூவமா உள்ளுக்கு எடுக்கலாம். அது எப்படி எடுக்கலான்னா, அழகான நம்ம எப்படின்னா, கலசம் வைத்து வழிபடுதல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கலசம் வந்து நெறஞ்ச பௌர்ணமிலாம் கலசத்த ஏத்திருங்க. கலசத்த ஏத்து அம்மன் முகம் வைத்து, அதுக்கு சேலையெல்லாம் கட்டி, மா இலையெல்லாம் வைத்து, அத வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா இலை வச்சாலே அங்க சாத்வீகமாயிருவாங்க. மா வேப்ப இலைய வச்சா அப்படியே உக்கிரத்துல இருப்பாங்க. மா இலைய வைக்கும்போது சாத்வீக தன்மையில அமைதியாவே மாறிருவாங்க. லட்சுமியினுடைய அம்சமாக மாறிருவாங்க. அதனால மா இலை வைத்து நல்லா அந்த தேங்காய்க்கு நல்ல மஞ்சள்லாம் பூசி, அந்த கலசம் ஏத்தும்போது விரதம் இருந்து கலசத்த வைத்து, அதுக்கப்புறம் கலசம் வைத்து பூஜைலாம் பண்ண பிறகு மங்கள பொருட்கள கோயில்ல போய் யாருக்காச்சும் தானம் குடுத்துட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க அம்மனின் சொரூபம் நல்லா கிடைக்கும். அதேபோல் உங்களுக்கு அந்த கலசம் ஏத்தி வழிபாடு முடிச்ச உடனே,
நீங்க என்ன பண்ணணும், அந்த ஒரு ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவ கலசத்த மாத்துற மாரி மாத்தலாம். அந்த தேங்காவ அ இதுல தண்ணீல விடலாம். ஓடுற தண்ணீல. ஓடுற தண்ணீல விடலாம். அப்புறம் அந்த தண்ணிய வந்து வீடு ஃபுல்லா தெளிச்சு, எல்லாம் மொட்டை மாடி ஃபுல்லா தெளிச்சு, வீடு செவுத்துல தான் தெளிக்கணும். கீழ பற்றக்கூடாது. செவுத்துலலாம் தெளிச்சு மொட்டை மாடியில அப்படியே எல்லா இடத்துலயும் ஊத்திட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வீட்ல உள்ள தோஷங்கள் எல்லாம் மறைஞ்சிரும். அதேபோல அந்த கலசம் வந்து உங்களுக்கு ரொம்ப வைப்ரேட் குடுத்துக்கிட்டே இருக்கும். இறைசக்தி அதிகமா இருக்கும். அடுத்தால உடனே நீங்க அடுத்த கலசத்த அடுத்த பௌர்ணமி 15 நாள் கலசம் இல்லாம இருக்கணும். அப்புறம் அடுத்த பௌர்ணமியில வந்து நீங்க கலசத்த எடுக்கிறது நல்லா ஏத்துறது திரும்ப நல்லாருக்கும். ஏன்னா, ஒரு 15 நாள் உங்களுக்கு வந்து அம்மனோட வசிக்கிற மாரியும், அதுக்கு பிறகு நீங்க சாத்வீகமான முறையில் உங்க வீட்டு விளக்கு மூலமா அம்மன பார்க்குறது. அதுக்கப்புறம் 15 நாள் விளக்கு கலசம் வச்சு வழிபாடு பண்ணுவது. இது நிரந்தரமாக இந்த இடத்துல ஓட்டம் ஓடாது. வீட்டுக்குள்ள அம்மனுடைய ஓட்டம் வந்து அதிகமாக ஓடாது. அம்மன் ஓட்டம் வீட்டுக்குள்ள அதிகமா ஓடுச்சுன்னா, தாம்பத்திய வாழ்க்கை, கணவன் மனைவி பிரச்சனைகள் நெறைய வரும். அதெல்லாம் தாங்க முடியாது. அதனால அந்த ஓட்டம் வந்து அதிகமா நம்ம சாதாரண மனிதர்களாக நம்ம வாழ்வது சிறப்பாக இருக்கும். அம்மன் ஓட்டம் ஓட ஆரம்பிச்சுன்னா, கணவன் மனைவி உறவில் வந்து அவ்வளவு இது வராது. ம். அதனால அ சிலை வடிவத்தை விட கலசம் வைத்து வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும். அந்த கலசத்து தண்ணிக்குள்ள வந்து நல்ல வாசனை திரவியங்கள், பன்னீர் போடுறது, அப்புறம் பச்சரிசி போடுறது, கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் போடுறது, அப்புறம் ஏலக்காய் போடுறது. இந்த இதெல்லாம் நம்ம போட்டு, அதுக்கப்புறம் நம்ம பச்சை கற்பூரம் கொஞ்சம் போடுவாங்க. அப்புறம் காயின் போடுவாங்க. அதுக்கு முத்து பவளங்கள், நவரத்தினங்கள் போடலாம், தங்கம் போடலாம். இதெல்லாம் போட்டு கலச தண்ணிய ரெடி பண்ணி, எல்லா ரூபத்தையும், எல்லா வாசனைகள், தங்கம், வெள்ளி எல்லாத்து ரூபமாக கலசத்துக்குள்ள அம்பாள இது பண்ணி எடுத்துட்டு வர்றது தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அது மகாலட்சுமி அம்சமாக நம்ம வந்து மாயிலை வைத்து வழிபடும்போது, ரொம்ப ரொம்ப வலிமையா நமக்கு அருள் குடுத்துக்கிட்டே இருப்பா அவ. ஓகே. இப்ப கலசம் வைக்கிறப்போ பெண்கள் செய்யக்கூடாத விஷயங்கள்னு ஏதாவது இருக்கா? கலசம் வச்சு வழிபாடு செய்யும்போது. கலசம் வைத்து அந்த 15 நாள் வழிபாடு மாசம் பௌர்ணமியில தொடங்குற கலசம் வந்து 15 நாள், அது அமாவாசை அப்போ நம்ம எடுக்கிற மாரி இருக்கும். வழிபாடு முடிச்சுட்டு எடுக்கிற மாரி இருக்கும். அமாவாசை வழிபாடு முடிச்சுட்டு தான் எடுப்போம். அந்த 15 நாளும் நம்ம வந்து கலச வழிபாடுல பார்த்தீங்கன்னா, ஆ யார்கிட்டயும் எந்த ஒரு அவசொல்லோ, சபிக்கிறதோ எதுவும் பண்ணக்கூடாது. யாரையுமே அவசொல், கெட்ட வார்த்தைகளோ எதுவுமே சொல்லக்கூடாது. அதேபோல் உங்களுக்கு வந்து அம்மனுடைய எண்ணங்கள் அது வந்து அதிகமா உருவாகணும். அதேபோல் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு அந்த 15 நாளும் உங்க வீட்டுக்கு வர்ற எந்த பெண்ணாக இருந்தாலும், அவ அம்மானுடைய நம்மளுடைய அம்பாளுடைய உருவமாக வருகிறாள், நம்மள பார்க்க வரா, நம்மளுக்கு ஏதோ செய்தி சொல்ல வரா, அந்த மாரி தாட்ல பார்க்கணும். ஒரு எதிரியாக வந்தா கூட, அவ வந்து அந்த எதிரிய வந்து நம்மகிட்ட ஏதோ சூட்சுமமாக நமக்கு அனுப்பி வைக்கிறா, மன்னிக்க சொல்றா, அப்படி சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவ் திங்கிங்காவே அந்த 15 நாள் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த 15 நாள் அதுக்குள்ள ரிசல்ட் உங்களுக்கு கண்கூடா பார்க்க முடியும். ஏன்னா, உங்களுக்குள்ள ஒரு மலை போல ஒரு பெரிய விஷயம். பயங்கரமா வெளியில அந்த ஒரு கப்பல் போய்க்கிட்டு இருக்குன்னா, அது ஒரு பெரிய பாறை இருக்கு. அந்த பாறையில முட்ட போறோம் அப்படின்னு நெனச்சு போம்போது, அந்த பனி போல அந்த பாறை வந்து உருகி நம்ம போகறதுக்குள்ள அது உருகிரும். அதப்போல் நம்மளுடைய ப்ராப்ளம் அவ்ளோ பெருசா தெரியும். கிட்ட நெருங்கும்போது அதுல ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நம்ம சால்வ் ஆயி அந்த ப்ராப்ளத்தையே ஒண்ணுமே தகடு பொடியா ஆக்கிருவா. அவ்வளவு வலிமை வந்து அந்த 15 நாள் கலச வழிபாடில் இருக்குது அம்மன. அத வந்து இப்ப வந்து இந்த ஆடி மாசத்துல பார்த்தீங்கன்னா, அம்மன் வந்து ரொம்ப வலிமையாக தெரிவா. எப்படின்னா, அவ கூழ் கூழ் வடிவமாக தெரிவா, வேப்ப இலையாக தெரிவாள், கன்னிப்பெண் வடிவமாக தெரிவாள், அப்ப நம்ம வீட்டின் இறந்த பெண்ணின் வடிவமாக தெரிவாள். அப்புறம் சுமங்கலி பெண்கள் வந்து நல்லா வட்ட போட்டு போட்டு மஞ்சள் போட்டு அவ்வளோ ஒரு இதா இருப்பாங்க. அந்த பெண்கள் வடிவத்தில் தெரிவாங்க. நல்லா எப்பவுமே சில பேர் பூ வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பெண் வந்து அடிக்கடி உங்க வீட்டுக்கு வர்ற மாரி இருக்கும். இந்த பெண்கள் எல்லாம் உங்க வீட்டுக்கு வரும்போது, இதெல்லாம் அப்புறம் சின்ன குட்டி குழந்தை வந்து பெண் ரூபத்துல வந்து உங்கள தேடுற மாரி தேடும். இதெல்லாமே அம்மன் வடிவ உருவமா தான் இருப்பாங்க. இது வந்து அம்மன் வந்து உங்களுக்கு வந்து தனி உருவமாக எடுத்து வர மாட்டாங்க. மனித ரூபத்திலே ஒரு சக்தியாக உங்களுக்கு அந்த ஆடி மாசத்துல வந்துட்டாங்கனாலே, உங்களுக்கு அம்மனுடைய அருள் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. அதனால தான் நம்ம என்ன செய்வோம்னா, ஆடி மாசத்தில் கூழ் காய்ச்சி, அந்த கூழ வந்து பெண்கள் எல்லாம் வாங்கி குடிக்கும்போது, அதுல ஏதாவது ஒரு ரூபத்தில் அம்மன் வந்து நமக்கு வந்து நம்ம கூழ குடிச்சிட்டு போவா, அப்படிங்கிறது. அது வந்து ரொம்ப வலிமையானது அம்மன் வழிபாடு ஆடி மாசத்தில். அதுவும் நம்ம வீட்ல இறந்த பெண்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா நிப்பாங்க. ஓகே. ஸோ ஆடி மாசத்துல நம்ம அம்மனோட வழிபாடுகள பத்தி நெறைய சொன்னீங்க மேம். நன்றி. நன்றி.